ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. இன்னைக்கு சௌந்தரியலகரியில் அம்பாளுடைய நாக்கு, அந்த நாக்குடைய வர்ணனை, அது சரஸ்வதியுடைய கட்டாட்சத்திற்கு எப்படி உள்ளது என்பதை காண இருக்கின்றோம். ஸ்லோகத்தை பார்ப்போம். अविश्रान्तं पत्युर्गुणगणतथाम्रेडन जपा पुष्पच्छाया तव जननि जिह्वा जयति सा यदग्रासीनाया स्फटिकधृषदच्छविमये सरस्वत्या मूर्तिर्परिणमति माणिक्यवपुषा. अविश्रान्तं पत्युः गुणगणगता म्रेढन जपा जपा पुष्पच्छाया तव जननि जिह्वा जयति सा यदग्रासीनाया स्फटिक दृशच्छदमिव मयि सरस्वत्या मूर्तिः परिणमति माणिक्यवपुषा. சரஸ்வதியே நாக்கில் குடிகொண்டிருக்கின்றாள் என்பதை காட்டுவதாகவும் அம்பாளுடைய இந்த அழகை அப்படியே இவர் பியூட்டிஃபுல்லாக எடுத்துட்டு போகிறார். பார்க்கலாம். இதில் ஜனனி இருக்கு, ரெண்டாவது லைனில் நடுவில் ஜனனி. அப்போ அதை தான் முதல்ல எடுத்துக்கணும். தாயே தவ ஜனனி, தவ ஜ உன்னுடைய, சா பிரசித்தமான, ஜிக்வா ஜிக்வானா நாக்குன்னு அர்த்தம். நாக்கு அவிஸ்ராந்தம், அவிஸ்ராந்தம்னா இடைவிடாமல், விஸ்ராந்தம்னா நல்ல கேப்பு மீன்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறது, அவிஸ்ராந்தம்னா இடைவிடாமல். பத்யுஹு பதியாகிய பரமசிவனுடைய குணகண கதாம்ரேட ஜபா, அப்படியே ஒரே லைனாக எடுத்துக்கோங்க. இந்த குணகண கதாம்ரேடன ஜபா அப்படின்றது ஒரே வார்த்தை. அதாவது பரமசிவனாருடைய குணங்களை விளக்கும் கதைகளை பேசுவதையே ஜபமாக கொண்டிருக்கக்கூடிய, அப்படி எடுத்துக்கணும். குணகண கதாம் மிரேடன ஜபா, குண கண கதாம், கதாம்னா கதைகள், மிரேடன ஜபா அதையே நீ அவனுடைய சிவனுடைய குணங்களையும் கணங்களையும் அவனுடைய திருவிளையாடல்களையும் சொல்வதே உன்னுடைய ஜபமாக கொண்டிருக்கின்றாய். ஜபா புஷ்பச்சாயா, இச்சா, அந்த சா வந்து செகண்ட் சா, அதனால ஜபா புஷ்பச்சாயா, செம்பருத்தி, ஜபா புஷ்பம்ன்றது இது செம்பருத்தி. அதனால தான் சூரியனுக்கு அர்க்கிய பிரதானம் செய்யும் போதும் ஜபா குசும சங்காஷம் காஷ்யபேகம் மகாத்யுதின்னு வரும். அங்கேயும் அதே மாதிரி துர்காவுடைய தியான மந்திரத்திலையும் ஜபா குசுமம் அப்படின்னு வரும். அப்போ ஜபா புஷ்பம் என்றால் செம்பருத்தி பூ. செம்பருத்தி புஷ்பம் போல சிவந்து ஜெயதி சிறப்புடன் விளங்குகின்றது. எது அக்ராணி அக்ராஷி நாயா, அந்நாக்கின் நுனியில் இருக்கும், அந்த அம்பாளுடைய அந்த நாக்கு நுனியில் சரஸ்வத்யாக சரஸ்வதியினுடைய ஸ்படிக கத்ருச்ச திருச்ச, ஸ்படிகம் போன்ற அச்ச தெளிவான, சச்சவிமயி காந்தியுடன் கூடிய, சச்சவினா அப்படி அந்த காந்திகள் கிரணங்கள், அந்த ஸ்படிக மணியிலிருந்து காந்திகள் வரும்ல, ரேடியேஷன், அது போல சச்சவிமயி காந்தியுடன் கூடிய மூர்த்தி வடிவமான மாணிக்க வபுஷா மாணிக்கம் போன்ற சிவந்த வடிவமாகவும் பரிணமயதி மாறுதலை அடைகின்றது. ஸ்படிகத்தின் பக்கத்தில் நீங்க எந்த கலரை வைக்கிறீங்களோ அதை ஏற்றுக்கும். இது வேதாந்தத்திலையும் சொல்லுவாங்க. அதே போல அம்பாளுடைய அந்த புஞ்சிரிப்பானது நாக்கின் நடுவே, அதாவது நாக்குல வந்து ரெட் கலர்ல இருக்குன்னு நம்ம போன ஸ்லோகத்திலே பார்த்தோம். ஏன்னா அம்பாளுடைய தாம்பூலம், லிப், அவளுடைய உதடுகள் எல்லாம் கொவ்வை பழம் போல பவழம் போல உள்ளது. அதற்கு நடுவே அவள் சிரிப்பு, அந்த
பற்கள் முத்துக்களை போன்று உள்ளது. இங்கே அம்பாளுடைய அந்த சிரிப்பு நாக்கின் நுனியில் சரஸ்வதியே இருக்கின்றாள். அவள் எப்படி இருக்கின்றாள் என்றால் மாணிக்க வபுஷா, மாணிக்கம் போன்று பதிந்துள்ளாள் என்று காட்டுகின்றார். அம்மா, கற்புக்கரசியான நீ எப்பொழுதும் உன் கணவனின் பெருமையே திரும்ப திரும்ப சொல்லுவதால் புனிதமான உன் நாக்கு செம்பருத்தி பூ போல சிவந்த நிறமாக இருக்கின்றது. உன் நாவின் நுனியில் இருக்கும் வாணியானவள் சுத்த வெண்மையான நிறத்தில் உடையவள். மாணிக்கம் சிவந்த நிறம் போல அவள் மாறிவிட்டாள். ஏனென்றால் சரஸ்வதிக்கு யூஸ்வலி ஒயிட் கலர், ஆனால் இங்கேயோ பார்த்தீங்கன்னா சரஸ்வதி நாவில் இருக்கின்றாள். அம்பாளுடைய வாக்குலேயோ தாம்பூலம், ஏன் அந்த தாம்பூலம் ரெட் கலரில் இருக்குன்னா இவள் சதா சிவனுடைய பெருமைகளையும் அவருடைய கண குண மிரேடன ஜபா கதைகளை எல்லாம் ஜபம் செய்து கொண்டிருப்பதால் அவள் நாக்கு சிவப்பாக உள்ளது. அதன் காரணமாக சரஸ்வதியும் சிவந்து விட்டாள் அப்படின்ற மாதிரி காமிக்கிறார். என்ன ஒரு இமேஜினேஷன் பாருங்க. கவிநயம்னது ஒன்று, சங்கர பகவத்பாதாளுடைய அந்த வார்த்தை ஜாலங்களும் இந்த இடத்துல போய் விளையாடி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இது. இதற்கு சமமாக இருக்கக்கூடிய லலிதா சஹஸ்ரநாமம் என்னவென்றால் ஜபா புஷ்பனிபா கிருத்யா, அதே போல சிவபரா, ரமணலம்பட்டா, சதாசிவ குடும்பினி, சதாசிவ பதிவிரதா, சுவாதிஷ்டான வல்லபா போன்ற நாமங்களை எல்லாம் மனதில் நிறுத்த வேண்டும். ஸ்ரீ லக்ஷ்மிதரர் இதற்கு ரொம்ப அழகா சொல்றார். அவிஸ்ராந்தம் அனாரதம் பத்திஹோ சதாசிவஸ்ய. என்ன பண்றாரு சதாசிவனுடைய? என்ன பண்ற அம்பாள்? குணகன கதாம் ரேடன ஜபா, குணானாம் திரிபுர விஜயாதீனாம் கணக சமூக. எல்லா கணங்களும் சிவனை சுற்றி எப்பவுமே பிரேத கணம், பூதகணம், பிசாச கணங்கள்லாம் இருக்கும். அதையெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கலாம். என்ன கதை சொல்றா? சமூகாக கஸ்யா கதா விருத்தாந்தஹ தஸ்ய ஆம்ரேடயினம் வித்ரிஸ்ரக்திம் ததேவ ஜபோ யஸ்யாஹ. எப்போதும் அம்பாளுடைய ஜபம் என்னவென்றால் சிவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பது. அது எப்படி இருக்கின்றது என்றால் ஜபா புஷ்பச்சாயா, ஜபா புஷ்பம் ரக்த புஷ்பம் தஸ்ய சாயாஹ சாயேவே சாயேதி காந்தியாக யஸ்யாக. அதனுடைய காந்திகள் ஜபா புஷ்பம்னா செம்பருத்தி புஷ்பமாக இருக்கின்றது. தவ ஜனனி ஹே மாதா ஜிக்வா ரசனா ஜயது ஸ்புரதி சா சப்தேன வர்ஷீயமானானாம் பிரசித்தம் பராமிருஷயதி அப்படின்றார். அப்போ இதோடைய பதயோஜனை என்னவென்றால் ஹே ஜனனி அப்படி வச்சுக்கோங்க. ஹே ஜனனி தவ ஜிக்வாஹா, தவ சா ஜிக்வா அவிஸ்ராந்தம் பத்யுஹு குணகண கதாம் ரேடன ஜபா ஜபா புஷ்பச்சாயா ஜயதி யதக்ராசீனாயா சரஸ்வத்யாஹ ஸ்படிக கிருச்ச சச்சமயி மூர்த்தி மாணிக்க வாபுஷாக பரிணமதி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸ்லோகம். அதாவது சரஸ்வதி வெள்ளிரமானவள், வெண்ணிறம் ஆடை கொண்டவள். ஆனால் அம்பாள் எப்பொழுதும் தன் புருஷனுடைய பரமசிவனாருடைய பெருமைகளை எல்லாம் கதையாக சொல்லிக் கொண்டிருப்பதால், மேலும் அவளுடைய தாம்பூலத்தின் வர்ணனையினாலும் அவள் நாக்கு சிவந்திருப்பதால் அந்த நாக்கின் நுனியில் இருக்கக்கூடிய சரஸ்வதியும் சிவந்து விட்டாள் அப்படின்ற மாதிரி இருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு வர்ணனை இது. இதை நம்ம தியானம் செய்யணும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு ஸ்லோகங்கள்லாம். இதெல்லாம் அம்பாளை நம்ம மனதில் நிறுத்தி தியானம் செய்தால் அவளே நமக்கு வருவாள். தெய்வம் பூத்மா தெய்வம் பிரஜேத். அப்போ அம்பாளை நாம் தினமும் இதே போன்று தியானம் செய்தால் நமக்கும் அந்த சரஸ்வதி கடாட்சத்தோடு சேர்ந்து அம்பாளுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் என்று பிரார்த்தனை செய்வோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராம கிருஷ்ணார்ப்பணம்.